வணக்கம் அன்பு நண்பர்களே! இது சிந்தனை கதைகள். வாட்டசாட்டமான இளம் குதிரை ஒண்ணு போர்க்காலத்துல போர் வீரர்களுக்கு உதவியது. அதுக்கு வயசானதும் குதிரை சவாரி செய்யும் இடத்துல பணிக்கு சேர்க்கப்பட்டது. இந்த நிலைமைய நினைச்சு நினைச்சு தினமும் நொந்து போனது அந்த குதிரை. ஒரு நாள் அதனுடைய முதலாளியிடம், ஐயா, நான் போர்க்காலத்துல பணி செஞ்சபோது என்ன ஒருத்தர் குளிப்பாட்டுவாரு, இன்னொருத்தர் என்ன அலங்கரிப்பாரு, இன்னொருத்தர் எனக்கு தீனி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட பெருமையோடு வாழ்ந்த நான், இப்போ இங்க கவனிக்கவே ஆள் இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. அத கேட்ட அந்த முதலாளி, போர் குதிரையே, வீணா புலம்பாத. இந்த வாழ்க்கையில பல மேடு பள்ளங்கள் வரும் போகும். வாழ்வும் தாழ்வும் மாறி மாறி வருவது இயற்கைதான். நமக்கு வாழ்வு வரும்போது இதே போல எப்பவும் சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கவே கூடாது. அதே போல துன்பம் வரும்போதும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கலங்கவும் கூடாது. எப்பவும் எதுவும் நிலையில்லங்கிற மனப்பக்குவமும், எது வந்தாலும் ஏத்துக்கிற மன உறுதியும் தான் நமக்கு வேணும்னு அந்த முதலாளி அந்த குதிரைய தட்டி கொடுத்தாரு.